நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே நமக்கு பணம் வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இருக்குது. ஒவ்வொரு ராசி லக்ன அடிப்படையில் காலபுருஷ தத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய 12 ராசிகளின் அடிப்படையில் ஒருத்தருக்கு எப்போ பணம் வரும், ஒருத்தருக்கு யாரிடமிருந்து பணம் வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நாம் ஒவ்வொரு ராசி லக்னத்திற்கும் பார்க்கலாம். அதை மாதிரி பார்க்கும் பொழுது அந்த நபர்களிடமிருந்தோ அல்லது அந்த காலகட்டத்திலோ அந்த குறிப்பிட்ட நேரத்திலோ நாம் வாங்கக்கூடிய பணமானது நமக்கு அபரிதமான வளர்ச்சி, ஆற்றல், பொருளாதார முன்னேற்றம், சந்தோஷம், அதாவது சில நேரத்தில் பணம் வரும், ஆனால் சேமிப்புக்கு இல்லாமல் வந்தது சூடே தெரியாமல் போகக்கூடிய அமைப்புலாம் இருக்கும். சில பேருக்கு மணி ஃப்ளோ நல்லா இருக்கும், அவங்கள மாதிரி மணி ரொட்டேஷன் ஆகக்கூடிய ஆட்களே இருக்கக்கூடிய இல்லாத அளவுக்குலாம் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களுடைய 12ஆம் இடம் அதீத வலுவாக இருந்தால், இல்லை 6, 8, 12 மூணுமே வலுவாக இருந்தது அப்படின்னா அவங்களால் சேமிப்பு செய்ய முடியாது. இப்போ அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கக்கூடிய இதுக்கு இந்த தாந்திரிக் ரெமெடியை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரமாதமாக வேலை செய்யும். இப்பொழுது வரிசையாக ஒவ்வொரு ராசிகளை நாம் பார்ப்போம். மிதுன ராசி நேயர்களே, மிதுன லக்ன நேயர்களே, உங்களுடைய ராசியாதிபதி லக்னாதிபதி பார்த்தீங்க அப்படின்னா புதன் உச்சமாகக்கூடியது உங்களுக்கு கன்னி ராசியில் தான் உச்சமாவார். அப்போ நீங்கள் யாரிடம் பணம் வாங்க வேண்டும் என்றால் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்துக்காரர்களிடம் பணம் வாங்க வேண்டும். உங்களுக்கு லாபாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய லாபஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய இடம் 11ஆம் இடம். எல்லா மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்கள் மேஷத்தில் சந்திரன் போகும் பொழுது நீங்கள் மிதுன ராசியாக இருக்கக்கூடியவர்கள், மிதுன லக்னமாக இருக்கக்கூடியவர்கள், கன்னி ராசிக்காரர்கள் கன்னி லக்னத்துக்காரர்களிடம் சென்று பணம் வாங்கினீர்கள் என்றால் அது கண்டிப்பாக உங்களுக்கு பிரமாதமான ஒரு வளர்ச்சியும் பிரம்மாண்டமான வளர்ச்சியும் பொருளாதார அபிவிருத்தியும் பண அபிவிருத்தியும் பணத்தின் மீது இருக்கக்கூடிய தட்டுப்பாடு எல்லாம் விலகி உங்களுக்கு பணம் பெரிய அளவில் ரொட்டேஷன் ஆகக்கூடிய ஒரு விஷயத்தை தரக்கூடியதாகவே இருக்கும். அதனால் நீங்கள் எப்போவுமே இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை அந்த நபர்களிடம் அந்த காலகட்டத்தில் போய் வாங்கணும். மேஷத்தில் சந்திரன் போகும் பொழுது நீங்கள் கன்னி ராசி கன்னி லக்னத்துக்காரர்களிடம் பணம் வாங்குவது உங்களுக்கு ஒரு நல்ல விதமான மணி ஸ்பெகுலேஷன், மணி ஃப்ளோ என்ற விஷயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.